இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேன் மிட்டாய். இது 80s 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட்டு. இப்போ உள்ள பசங்களுக்கு இது அதிகமாக தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த ஸ்வீட் வந்து நம்ம ஈஸியாக இட்லி மாவு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளோட கிட்ஸுக்கு இந்த மாதிரி தேன் மிட்டாய் நம்ம பண்ணி கொடுத்தோன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதோட டேஸ்ட்டு அவங்களும் எப்படி இருக்குன்னு பார்க்கட்டும். இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்காக ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து புளிக்காத மாவு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்லை. நான் இப்போ வந்து 2 கப் அளவுக்கு இந்த மாவு ஒரு பவுலில் எடுக்கிறேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் இதை சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். இது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு இல்லைன்னா ஒரு 1/4 கப் உளுந்தும் 1 கப்பு இட்லி அரிசியும் போட்டு நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சு ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்தாலும் போதும். நல்லா திக்காக இருக்கணும் இந்த பேட்டர். இப்போ நம்ம தேன் மிட்டாய் பண்ணுறதுக்கான பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்வீட் வந்து நல்லா உருண்டு நல்லா ஷேப்பாக வரும். இப்போ இதை மாற்றி வச்சுட்டு இதுக்கு தேவையான சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணலாம். இதுக்காக இப்போ ஒரு சாஸ்பேனில் 1 கப்பு சுகரும் 1/2 கப்பு வாட்டரும் ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடணும். இது வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். கம்பி பதம் எல்லாம் வரணுங்கிற அவசியம் இல்லை. இதை தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டக்கூடிய ஒரு டெக்ஸ்சர் வரும்போது நம்ம இதை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து இதை அப்படியே மாற்றி வச்சிடலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால இந்த சுகர் சிரப் வந்து திக்காகாது, இதே டெக்ஸ்சரோடு இருக்கும். இப்போ ஆயில் நல்லா ஹாட் ஆனதும் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு கையில் கொஞ்சமாக வாட்டர் டிப் பண்ணி இந்த பேட்டரை எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக ஆயிலில் போட்டு கொடுக்கணும். இந்த ஆயிலில் போட்டதும் மேலே பொங்கி வரும், நல்லா உருண்டு நல்லா பால் மாதிரி வரும். இப்போ நம்மளோட பேட்டர் வந்து வாட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உருண்டு வராது. நல்லா ஃப்ளாட்டாக மேலே ஆயிலில் வந்து மேலே ஃப்ளாட்டாக பறந்து விழும். அப்படி விழுந்துச்சுன்னா இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி பால் ஷேப்பில் உருண்டு வரும். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா பிரட்டி போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிறது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது அதிகமாக டைம் எடுக்காது ஃப்ரை ஆகிறதுக்கு. ஒரு 2-3 மினிட்ஸில் நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். இது நல்லா ஃப்ரை ஆனதும் ஆயிலிருந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். இப்போ இது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயாச்சு. இதை வந்து ஒரு ஸ்ட்ரைனரில் எடுத்து டைரெக்டாக நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணி கொடுக்கணும். சுகர் சிரப்பு கொஞ்சம் ஹாட்டாக இருக்கணும். அப்போ தான் இது நல்லா ஜூஸியாக இந்த சுகர் எல்லாமே அப்சர்வ் பண்ணும். இந்த 10லேருந்து 15 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ண விடணும். இது ஒரு 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஸ்ட்ரைனரில் மாற்றி கொடுக்கலாம். இதில் எக்ஸஸாக இருக்கிற சுகர் சிரப் எல்லாமே வடிஞ்சதும் இதை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது நல்லா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஜூஸியான டெலிஷியஸான தேன் மிட்டாய் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்வீட் ஒரு முறை நீங்கள் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தா அவங்க திரும்ப திரும்ப இட்லி பண்ணும்போதெல்லாம் இட்லி பேட்டரில் தேன் மிட்டாய் பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே நல்லா பிடிச்ச ஒரு டெலிஷியஸான ஸ்வீட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லாருமே நல்லா ஈஸியாக பண்ணி பார்க்கலாங்கிற ஒரு ஸ்வீட்டு. இதை இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இது எவ்வளோ ஜூஸியாக தேன் எல்லாமே நல்லா ஊறி நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு தெரியப்படுத்துடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.